ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடிகார சம்ல நிமிடம் மற்றும் வினாடி இதுக்கு இடைப்பட்ட கோணத்தை பார்க்க போறோம். ஒரு டிஃப்ரெண்டான சம்மு. ஸோ யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நிமிடத்துக்கும் அந்த வினாடிக்கும் இடைப்பட்ட கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின் பாருங்க. 30 நிமிடம் 15 வினாடி இந்த நேரத்துல நிமிட முள்ளுக்கும் வினாடி முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்கிறாங்க. ஸோ ஜென்ரலாவே கிளாக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் ஆஃப் கிளாக்னு நினைச்சுங்க. இப்போ 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி பார்த்தாலும் கடிகாரத்துல 3 முள்ளு இருக்கும். ஒன்னு மணி முள்ளு, அனதர் ஒன் நிமிட முள்ளு, லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வினாடி முள்ளு. கேட்டுக்கிறது நிமிடத்துக்கும் வினாடிக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம மணி முள்ளு கன்சிடர் பண்ண தேவையில்ல. மணி விட்டுட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா நிமிடமும் வினாடினா இருக்கும். நிமிடம் பாத்தீங்கன்னா 30 நிமிடம். அப்ப கண்டிப்பா நிமிடம் உள்ள 6ல தான் இருக்கும். சோ 15 வினாடி என்னும் போது 6ல இருந்து நிமிடம் உள்ள சற்று கொஞ்சம் விலகி இருக்கும். 15 வினாடி என்னும் போது வினாடி முள்ளு கரெக்டா 3ல தான் இருக்கும். சோ இதுக்கு இடைப்பட்ட அந்த கோணத்தை தான் கேக்குறாங்க. நிமிடம் உள்ள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நிமிடம்ன்றது எதுதான் குறிக்கும்னா 6 வினாடி தான் குறிக்கும். வினாடி முள்ளும் சேம் தான். ஒரு வினாடி என்றது 6 வினாடி தான் குறிக்கும். சோ இது போல கேள்விகளுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிமிடம் இன்ட்டு 6, ஏன்னா நிமிடம் முள்ளும் 6 தான். செகண்ட் இன்ட்டு 6, ஏன்னா வினாடிக்கான வேல்யூ டிகிரியும் பாத்தீங்கன்னா 6 தான். சோ இதுக்கான டிஃபரன்ஸ், ஏன்னா இடைப்பட்ட கோணம் தான் கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும், டிஃபரன்ஸ் எடுத்து ஆகணும். ஏன் மாடுலஸ் போடுறோம்னா கோணம் எப்பவுமே நெகட்டிவ்ல வராது, அதனால மாடுலஸ் போடுறோம். பிளஸ் ஆர் மைனஸ் s/10. இந்த s வினாடி. ஏன் இந்த s/10 போடுறேன்னா இந்த சற்று விலகி இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த காரணத்தினாலதான் சில இடங்கள்ல பிளஸ் ஆகும், சில இடங்கள்ல மைனஸ் ஆகும். அது எப்ப பிளஸ் ஆகும்னா இங்க பாருங்க, வினாடி நிமிடம் முள்ளுக்கு பின்பக்கமாக வினாடி இருந்துச்சுன்னா இப்போ வேல்யூ பிளஸ் ஆகும். இந்த நிமிடம் முள்ள கட் பண்ணி வினாடி முள்ளுக்கு இருந்தா அந்த இடத்துல மைனஸ் ஆகும். சோ இந்த லாஜிக் வச்சுட்டு இப்ப சம் போலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸ். இப்ப கணக்கு போறோம். 30 நிமிடம், அப்போ 30 இன்ட்டு 6 மைனஸ் இந்த வினாடி 15 இன்ட்டு 6 பிளஸ் வினாடியா அப்படியே பேக்ல தான் இருக்கு. ஸோ பிளஸ் தான். வினாடியை அப்படியே என்ன பண்ண சொன்னேன், 10ஆல டிவைட் பண்ண சொன்னேன். அப்போ 5/10. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்கன்னா 30 இன்ட்டு 6 180 மைனஸ் 15 இன்ட்டு 6 90 பிளஸ். ஸோ 10ஆல டிவைட் பண்ணும்போது டைரக்டா 1.5 வச்சுக்கலாம். 180 மைனஸ் 90 பிளஸ் 1.5. ஸோ வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 91.5 டிகிரி. ஸோ இதுதான் இடைப்பட்ட கோணம். 8 மணி 40 நிமிடம் 55 வினாடி இந்த நேரத்துல நிமிடம் முள்ளுக்கும் வினாடி முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. சரி, படத்தை பாருங்க. 55 வினாடி என்னும் பொழுது ஸோ நிமிடம் முள்ள தாண்டி வினாடி முள்ளு கிராஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். டைரக்டா நிமிடம் முள்ளும் 6 தான், வினாடி முள்ளுக்கும் ஒரு வினாடின்றது என்னது 6 டிகிரி தான். டைரக்டா இது ப்ராடக்ட் பண்ணுங்க. 40 இன்ட்டு 6 மைனஸ் 55 இன்ட்டு 6. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் s/10 என்னும் போது என்னது 55/10. 6 24 240. 55 இன்ட்டு 6 330. பிளஸ் ஆர் மைனஸ் கிடையாது, இங்க மைனஸ் தான். ஏன்னா வினாடி முள்ளு நிமிடத்தை கிராஸ் பண்ணி போயிடுச்சு, அதிகமா போயிடுச்சு. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா மைனஸ் தான். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 5.5. நீங்க பாருங்க 240 330. 330ல 240 போச்சுன்னா 60 பிளஸ் 30 90. ஸோ மாடுலஸ்ன்றதுனால பிளஸ் தான் போடணும். இது மைனஸ் 5.5 மைனஸ் பண்ணா அப்ப தீட்டா என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 84.5 டிகிரி. ஸோ கொஸ்டின் பாருங்க. 6 மணி 30 நிமிடம் 30 வினாடி இந்த டைம்ல நிமிடம் முள்ளுக்கும் வினாடி முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம். ஸோ 30 நிமிடம் 30 வினாடி ரெண்டுமே பாத்தீங்கன்னா 6 பக்கத்துல தான் இருக்கும். 30 நிமிடம் ஓகே, 30 வினாடி இந்த வினாடி முள் கடந்து வந்ததுனால இந்த நிமிட முள் சற்று விலகி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நிமிட முள்ளுக்கு பின்னாடி தான் இந்த வினாடி முள் இருக்கும். ஸோ டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம்.
சேமா இருக்கு, எப்படி பார்த்தாலும் 0 ஆயிட போகுது. 6 நிமிஷத்தை 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் வினாடியும் 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, டிஃபரன்ஸ் எடுத்துருங்க. ஸோ எல்லாமே என்னவா இருக்கு, ஒரே நம்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 0 ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்னதான் இருக்கு, பின்னாடி தான் வந்து வினாடி இருக்கு, அதனால பிளஸ் வினாடியோட வேல்யூவை ஒரு புள்ளி வச்சு எழுதுனா கூட போதும், டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 10க்கு 10 அவுட்டு, சாரி 0க்கு 0 அவுட்டு, அப்போ பேலன்ஸ் 3 டிகிரி. ஸோ இந்த இடத்துல தீட்டாவின் மதிப்பு என்னவா இருக்குன்னா 3 டிகிரி. ஸோ இது போல புதுமையான கண்டென்ட் உங்களுக்கு தேவைன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ தரமான கேள்விகளும் பதில்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ.